பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல மாற்றமே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே அது மாற மாட்டேங்குது. அநேக நாட்கள் நான் ஒரு ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஆனா அந்த ஆசீர்வாதமும் கிடைக்க மாட்டேங்குதே நினைச்சு இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மார்க் 10வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் சாப்டர் 10 verse 27. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible for God. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது தேவனாலே எல்லாம் கூடும் என்று. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற பொழுது நீங்க எதை குறிச்சும் பயப்பட அவசியமே இல்லை. சில பிரச்சனைகள் அலைகள் போல வந்து உங்க வாழ்க்கையே அழித்து விடும் சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. இல்ல, இயேசு உங்களோட கூட இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் உங்களை அழிக்க முடியாது, அந்த மனுஷங்க உங்களை அழிக்க முடியாது, அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியாது. நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா தேவன் உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவார், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் நீங்க தாகத்தோட நீங்க எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அதற்காகலாம் நீங்க தேவனிடத்துல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. தேவன் எனக்கு இதை செய்து தருவார், இயேசு என்னுடைய வாழ்க்கையில இதை செய்து தருவார் என்று விசுவாசத்தோட கேளுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பண பிரச்சனைகள் காணப்பட்டது அப்படின்னா அந்த பண பிரச்சனையில இருந்து ஒரு மாற்றம் வேண்டும், எங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரம் மாறணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட தேவனிடத்துல கேளுங்க. இல்ல உங்க வாழ்க்கையில வேற ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தேவனே எங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி போடுங்க, உங்களால முடியும், நாங்க விசுவாசிக்கிறோம் சொல்லி விசுவாசத்தோட கேட்டு பாருங்க. நிச்சயம் தேவன் உங்களுக்கு மாற்றி தருவார். இல்லனா ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக இன்னைக்கு நீங்க பயத்தோட ஐயோ இந்த வியாதி நிமித்தமாக நான் மரித்து போயிருவேனோ, ஐயோ இந்த கொடிய வியாதினால இன்னைக்கு நான் நிறைய நாள் நான் உபத்திரவத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேனேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கலங்கி போய் நீங்க இருக்கலாம். விசுவாசத்தோட கேளுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இந்த வியாதி என்னை விட்டு விலக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார், அற்புத சுகத்தையும் அற்புத விடுதலையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவைகளாக இருந்தாலும், கடினமான சூழ்நிலையாகவே இருந்தாலும் உங்க வாழ்க்கையில என்னால இதை செய்ய முடியல, நான் இதுல உதவியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன், என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல, நான் என்னுடைய இயலாமையில நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கலாம். தேவனிடத்துல கேளுங்க, இயேசுவே எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க, மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசப்பா, பிள்ளைங்க உங்களை விசுவாசிக்கிறாங்க, எங்களால இது முடியாத காரியம் ஆண்டவரே, மனுஷங்களால முடியாத காரியம் இயேசுவே நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு செய்து தரணும்னு சொல்லி உங்களையே விசுவாசிச்சு ஜெபிக்கிறாங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்க, எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, அற்புத சுகத்தையும் அற்புத விடுதலையும் நீங்க ஆண்டவரே இயேசப்பா பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைங்களை சந்தோஷமாக வாழ வைங்க ஆண்டவரே இயேசப்பா. பல நாட்களாக ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே பிள்ளைங்களை ஆண்டவரே சந்தோஷப்படுத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பல நாட்களாக ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சு கொண்டிருந்தீங்க, அவ்வளவுதான், இனி நான் அந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், இனி எதுவுமே அது மாறப்போறது இல்லைன்னு சொல்லி நீங்களே இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், நீங்க எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக காத்திருந்து ஜெபிச்சீங்களோ அந்த காரியங்களை என்னால செய்ய முடியும், நான் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோட தைரியமாக இருங்க. இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவன் நிச்சயம் உங்களுக்கு செய்து தருவார். God bless you. Have a wonderful day.